ஓம் நம சிவாய. பூர்வத்தில் வேதங்களில் பிரசித்தி பெற்ற யாக்ஞவல்கிய மகரிஷி சர்வேஸ்வரனை ஆராதித்து உத்தம ஞானத்தை அடைந்தார். வேதவியாச பகவான் சிவார்ச்சனை செய்து ஈடு இணையற்ற புகழையும் ஞானத்தையும் அடைந்தார். இந்திரனால் அவமதிக்கப்பட்ட வாலகிள்ளியர் சர்வேஸ்வரனை அர்ச்சித்து சோமஹர்த்தாவாக ஒருவராலும் ஜெயிக்க முடியாத கருடனை ஜெயித்தார். ஜட்டாதரனாகிய சிவபெருமானுடைய கோப அக்னியால் ஜலம் முழுவதும் வறண்டு போக தேவர்கள் யாவரும் சப்த கபால புரோடாசத்தால் சிவபெருமானை அர்ச்சித்து தங்கள் விருப்பம் போல மீண்டும் ஜலத்தை உண்டாக்கி கொண்டார்கள். அத்திரி முனிவரின் மனைவியான அனுசூயை சிவபெருமானை குறித்து 300 ஆண்டுகள் கொம்பின் மேலிருந்து கடுந்தவம் செய்து தத்தாத்ரேய முனிவரையும் சந்திரனையும் துர்வாச முனிவரையும் புத்திரர்களாக பெற்றாள். விகர்ணன் என்ற முனிவன் மகாதேவனை ஆராதித்து இஷ்ட சித்திகளை அடைந்தான். சாகல்ய முனிவன் மகிழ்ச்சியுடன் 9000 ஆண்டுகள் சிவ ஆராதனையை மானசீகமாக செய்து இறையருளால் நீ கிரந்தகர்த்தனாகுக, உன் கீர்த்தி அழியாது, திரிலோகங்களிலும் விளங்குக, மகரிஷிகள் பலர் உன் குலத்தில் பிறக்கட்டும், உன் குலத்தில் பிறந்தவன் சூத்ரகர்த்தா ஆவான், அவன் சாவர்ணி என்னும் பெயரை பெறுவான், அவன் கிருதயுகத்தில் முனிவனாக இருந்து 600 ஆண்டுகள் தவம் செய்வான் என்று வரம் கொடுக்க பெற்றான். இவ்விதமாக சர்வேஸ்வரன் முன்னோர்களான பெரியோர்களால் துதிக்க பெற்றவர். கிருஷ்ணா, நீயும் அவ்விதமே சங்கர பகவானை ஆராதிப்பாயானால் மனதிலுள்ள விருப்பங்கள் அனைத்தும் அடைவாய். அவரது பெருமைகளை ஒற்றை நாக்குடைய நான் 1000 ஆண்டுகள் சொன்னாலும் முடியாது. இவ்வாறு உபமன்யு முனிவர் கூறியதை கேட்டதும் கண்ணபிரான் பரமாச்சரியம் அடைந்து தூய உள்ளம் வாய்ந்த உபமன்யு முனிவரை நோக்கி, தவ ஞானியே, அந்தனோத்தமரே, நீர் தன்யர். உன் ஆசிரமத்தில் தேவாதி தேவனுடைய சாநித்தியம் விளங்குகிறது. உம்மை போன்ற பெரியோர்களின் தரிசனத்தால் சர்வேஸ்வரனாகிய பரமசிவன் எனக்கு திருவருள் செய்வான் என்று கூறினார். கிருஷ்ணா, நீ விரைவில் பரமேஸ்வரனை தரிசிக்க போகிறாய். உமையொரு பாங்கரான அந்த எம்பெருமானால் நீ 24 வரங்களை பெறுவாய். நீயே சாக்ஷாத் விஷ்ணுவாகையால் அவர் உனக்கு நல்வரங்கள் கொடுப்பார். நீ தேவர்களில் எல்லாம் பூஜ்யன் ஆவாய். அச்சுதா, ஸ்ரத்தையான மனமுடைய உனக்கு ஜபம் செய்வதற்கு தகுதியான ஒரு மந்திரத்தை நான் உபதேசிக்க போகிறேன். அந்த மந்திர உபாசனையால் நீ பிரம்மண்யனாகி நிச்சயமாக சர்வேஸ்வரனை விரைவில் தரிசித்து உனக்கு சமமான வலிமையுள்ள புத்திரனை சிவனருளால் பெறுவாய். கிருஷ்ணா, நீ சிவபெருமானை தரிசித்து, மகேஸ்வரா, நான் உம்மை தரிசித்தேன், எனக்கு பிள்ளை பேறு தந்தருள வேண்டும் என்று வரம் கேட்பாயாக என்றார். ஓம் நம சிவாய.